ஊரில் இல்லை, உங்கள் ஊர்லேயும் அப்படி ஒன்று உண்டு. நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன மரங்கள் தேவையோ அந்த மரங்களுடைய விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதையை ஒரு பந்து மாதிரி உருவாக்கும். அந்த விதை இருக்கும், விதையை சுற்றி அதற்கு தேவையான உரமும் ஊட்டச்சத்தும் சேர்த்து, அதில் சாணகம்லேருந்து சாணியிலேருந்து எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விதை பந்துன்னு ஒன்று பண்ணுவோம். இந்த விதை பந்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போகும்பொழுது கார்லேயோ பஸ்லேயோ போகும்பொழுது எங்கெல்லாம் கொஞ்சம் மனாந்திரமாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் மரங்கள் இல்லையோ, எங்கே மரங்கள் இருந்தால் இன்னும் செழிப்பாகுமோ அந்த இடத்துல யூ ஜஸ்ட் யூஸ் டு த்ரோ அவே திஸ் பால் வித் த சீட் இன்சைட். அதுக்கப்புறம் மழை வரும்பொழுது அந்த விதை பந்திலிருந்து விதை தன்னை போல வேரூன்றி கொஞ்சம் சத்துணவு தேவைப்படும் அப்படின்னு மண்ணுக்குள்ளே போகாமல் அந்த விதைப்பந்திலேயே இருக்கக்கூடிய அந்த சத்தையே வாங்கிட்டு உரத்தோட பெரிய மரமாக போகும். ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா அது வரைக்கும் பார்க்காத மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வரதை பார்க்கலாம். இந்த விதைப்பந்து மாதிரியே நான் கொண்டு வந்திருக்கக்கூடியது போல கதைப்பந்துகள். ஐ வில் டெல், ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு உள் வாங்கிக்கோ, உன்னுடைய கேள்விகள் அதிலிருந்து வர மாதிரி பார்க்கலாம். சரியா? ஒரு விவசாயி, அவருக்கு ஆண்டவன் கிட்ட ரொம்ப கோபம். என்ன கோபம்? He thinks that God does not know anything about agriculture. விவசாயம் பற்றி படைச்சவனுக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. மழை தேவையில்லாத போது பெருமழையாக கொட்டும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். எப்போ வெயில் வேண்டாமோ அப்போ ரொம்ப வெயில் இருக்கும். ஐயோ காத்தடிக்க கூடாதுன்னா காத்தடிக்கும். அப்போ என்ன ஆகுது? Every season comes when it should not come. When you don't want rain, there is so much of rain. When you don't want wind, there is huge hurricane. When you don't want sunlight, there is nothing other than sun rays. ரொம்ப வருத்தம் இந்த விவசாயிக்கு. ஸோ கடவுளை பார்த்து அவர் சொல்றாரு, உனக்கு விவசாயம் பற்றி எதுவுமே சுத்தமாக தெரியல. உனக்கு எப்படியுமே விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் தேவை. யூ நீட் சம்படி டு ஹெல்ப் யூ. என்கிட்ட அந்த வேலையை கொடு, எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவருக்கும் இப்படி யாராவது அசிஸ்டன்ட் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, கண்டிப்பாக உலகம் முழுசும் கொடுங்க, அடுத்த நிமிஷம் நான் பச்சையாக மாற்றி காமிக்கிறேன். ஆனால் சொல்கிறார், அப்படி முழுசும் கொடுக்க முடியாது, ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரே 1 ஏக்கரா நிலம் தரேன், நீ எப்போ கேட்குறியோ அப்போ வெயில் அடிக்கும், எப்போ கேட்குறியோ அப்போ மழை வரும். வாட் எவர் சீசன் யூ டிமாண்ட், ஜஸ்ட் அஸ் a stroke of your finger, the season will be there. நான் பக்கத்தில் கூட வரல, என்ன வேணாலும் விதைச்சிக்கோ, எப்படி வேணாலும் வளர்த்துக்கோ. என்னை விட புத்திசாலியான விவசாயியாக நீ இருக்கேன்னு தெரிஞ்சுது அப்படின்னா உலகம் பூரா உன் கையில் கொடுத்துரு. ஸோ த ஃபார்மர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்பாடா, ஆண்டவனை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, 1 ஏக்கரா பூமி கிடைச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு வயல் இருக்குது, அந்த பக்கம் வயல் இருக்குது, பின்னால் வயல் இருக்குது, தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. பட் இவரோடது மட்டும் தனியாக செக்லூடட். அங்கே இவர் கேட்டால் மழை வரும், இவர் கேட்டால் வெயில் வரும், இவர் கேட்ட அளவு காற்று வடிக்கும். அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தால் பயிருக்கு நல்லது, இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது, இவ்வளவு காற்றடித்தால் பயிருக்கு நல்லது. பயிர் விளைவிச்சாச்சு. பக்கத்துலேயும் எதிரிலையும் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் எல்லா வியாதியும் வருது, எல்லா நோயும் வருது, எல்லா விதமான பூச்சிகளும் வருது. பட் ஹிஸ் ஃபீல்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இட் இஸ் நாட் விசிட்டட் பை எனி பெஸ்ட். வேண்டாதது எதுவுமே வரல. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. பக்கத்தில் அடுத்த வயலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறாமையாக கூட இருக்குது. ஆஹா, எப்படிப்பட்ட வயல் அப்படின்னு ஆச்சு. விதைகள்லாம் வளர்ந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. கதிரெல்லாம் பக்கத்துலேயும் பாவம் சோஞ்சு வாடி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்குது. எலி தின்னது இருக்குது, பாம்பு வந்தது இருக்குது, பெரிய காற்றடிச்சு போனது இருக்குது, மழை வந்து அழுகி போனது இருக்குது, வெயில் வந்து தண்ணியே இல்லாமல் வாடினது இருக்குது. ஆனால் இவரோடது மட்டும் அளந்து பார்த்து இந்த கிராஜுவேட்டட் ஜார் லேபில் டெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல்ட். அறுவடைக்கு நாள் வந்ததா? சரி, அறுவடைக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேரை கூப்பிட்டுருக்காங்க. கூலிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு தயாராகும்போது அவர் நடந்து போகிறாரு. இந்த விவசாயிக்கு தோளெல்லாம் நிமிந்தாச்சு. அவ்வளோ பெருமை. என்ன, ஆண்டவனை நாளைக்கு முறியடிக்க போகிறோம், கடவுளே உனக்கு தெரியாது ஒன்றுமேன்னு சொல்ல போகிறோம். சரி, போகிறாரு. கதிரான்னு நின்றுட்டுருக்கு. என்ன போட்டிருந்தாரோ தானியம் அதெல்லாம் தலை நிமிந்து அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கு. போகிறாரு, ஒரு கதிர் அப்படியே கையில் கொய்து எடுக்கிறாரு, உள்ளங்கையில் வச்சு அப்படியே தேய்க்கிறாரு. என்ன எதிர்பார்ப்போம்? அப்படியே எவ்ரிதிங் வில் பி ரைப்பன்ட் சீடாக இருக்கணும், பால் பிடிச்சு மணியாக இருக்கணும். உள்ளங்கையில் தேய்க்கிறாரு, தேய்ச்சிட்டு அப்படின்னு ஊதுறாரு. அது மேலே இருக்கக்கூடிய ஹஸ்க் அப்படியே போயிடணும். மேலே இருக்கக்கூடிய அது மேலே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் போக உள்ளுக்குள்ள அந்த மணியாக இருக்கும்னு பார்க்குறாரு. உஃப்னு ஊதின அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுச்சு. சரி, 1 ஏக்கரால் விளைச்சிருக்கோம் அப்படின்னா 1 2 இப்படி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொன்றா கொய்துட்டே வராரு. 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு. விட்டா அங்கே இருக்கக்கூடிய மொத்த வயலில் இருக்கக்கூடிய எந்த கதிரும் பால் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஆனால் பார்த்தா எல்லாம் ஆரோக்கியமாக நின்றுட்டுருக்கு, செழிப்பாக நின்றுட்டுருக்கு, கொழு நின்றுட்டுருக்கு. இருக்க கோவம். ஆண்டவன் இங்கே வா, இங்கே
கடவுள் அடுத்த நிமிஷம் வந்தேன் அப்படின்னு வந்து நின்றுட்டாரு தெய்வம். என்ன இது, எதுவுமே பால் பிடிக்கவே இல்லை, நாளைக்கு அறுவடைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், இது என்ன நியாயம், நீ என்னை ஏமாத்திட்ட. கடவுள் சொல்றாரு, how can I cheat on you? I never came anywhere near your field. You asked me to stay away and I did stay away. நகரு அப்படின்னா நகர்ந்துட்டேன், நான் வரவே இல்லையே. நீ இப்ப கூப்பிட்ட போது தான் ஓடி வந்திருக்கேன். நீ மழை கேட்ட போது மழை வந்தது, வெயில் கேட்ட போது வெயில் வந்தது, காற்று கேட்ட போது காற்று கேட்டது, என்னெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோலாம் வந்தது. இப்போ எல்லாம் கதிர் பிடிச்சு நிற்கும். ஒவ்வொரு கதிராக கிள்ளி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி ஊதி பார்க்கும்போது எல்லாம் வெறும் சாவியாக இருக்கு, எதுவுமே பால் பிடிச்ச மணியாக இல்லை. அப்படின்னா என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நான் ஒரு தப்புமே பண்ணலையே. சரி, அப்போ பக்கத்து வயல்ல பாதி வயல்ல எல்லாம் பாதி இப்படி கிடக்குது, அதுலேருந்து ஒரு கதிரை கொண்டு வாங்க, கொண்டு வந்து தேய்ச்சி இப்படி ஊதி பார்க்குறாரு, அத்தனையும் பால் பிடிச்ச மணியாக இருக்கு. பயங்கர கோவம் இந்த விவசாயிக்கு. நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க ஏமாத்திட்டீங்க. அப்படிங்கும்போது ஆண்டவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, தேவையில்லாத நேரத்துல பெருமழையும், தேவையில்லாத நேரத்துல பெரும்பெயிலும், தேவையில்லாத நேரத்துல பெருங்காற்றும் வரும்பொழுது இந்த பயிர்களுக்கு என்னது ஆகுது தெரியுமா? பாடங்கள் கிடைக்குது. they learn lessons. பெரும் காற்று வரும்போது காற்றோடு அடிச்சுட்டு போகாம வேற இன்னும் ஆழமா ஊத்துறது எப்படி அப்படின்னு அந்த பயிர்கள் படிக்கும். பெருவெள்ளம் வரும்போது தேவையான தண்ணீருக்கு மேல அதிக தண்ணீர் எடுக்காம இருக்கிறது எப்படி பயிர்கள் படிக்கும். கடும் வெயில் வரும்பொழுது பூமிக்கடியில பாஞ்சு 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 ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா, தேடி தேடி எடுக்கிறது என்ன அப்படின்னு படிக்கும். பாடுபட்டு பாடுபட்டு உழைச்சு 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 ஒவ்வொரு பயிரும் வெளியில கொண்டு வரக்கூடிய மணிகள் பால் பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு எவ்வளவு வெயில் வேணுமோ அவ்வளவு வெயில், எவ்வளவு மழை வேணுமோ அவ்வளவு மழை, எவ்வளவு காத்து வேணுமோ அவ்வளவு காத்துங்கிற மாதிரி சொகுசாக வளரக்கூடிய பயிர்கள் கண்டிப்பாக சாவிகளாகத்தான் போகுமே தவிர பால் பிடிச்சு நெல்மணி ஆகாது. தேவையான அளவு வெயில், தேவையான அளவு தண்ணி, அப்படி பார்த்து 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 தாயும் தகப்பனும் ஆசிரியரும் உங்களுக்கு பிரச்சனை வராம கஷ்டப்படாம வளர்த்தாங்க அப்படின்னா கதிரெல்லாம் தலையை தூக்கி நிற்கும். பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருக்கும், ஆஹா எவ்வளோ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்வோம். ஆனா விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து தேய்ச்சி பார்த்தா பால் பிடிச்சிருக்கக்கூடிய மணிகளாக இருக்கணும் அப்படின்னா இயற்கை உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக வேண்டும். ஏதாவது ஒரு இறைவன் என் கண் முன்னால வந்து இப்படி பார்த்து பார்த்து உன்னை விளைத்து அந்த விவசாயி தோட்டத்துல இருக்கியா, இல்ல இந்த தோட்டத்துக்கு வரியா அப்படின்னா எப்ப வேணாலும் புயல் அடிக்கலாம், எப்ப வேணாலும் பூகம்பம் வரலாம், எப்ப வேணாலும் பெருமழை பெய்யலாம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வேற மண்ணில் பாய்ச்சி விழுந்துடாம சாஞ்சிடாம இன்னும் 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 இரவும் பகலும் ஓடி 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 உழைக்கக்கூடிய வேர்கள் ஊன்றி இருக்கக்கூடிய இந்த பூச்சி வந்தா அதையும் தாங்கி இருக்கணும், இந்த நோய் வந்தா அதையும் தாங்கி இருக்கணும், அப்படி உறுதி வாய்ந்த பக்கத்து நிலத்துல இருக்கக்கூடிய பால் படித்த மணியாக இருப்பேன் அப்படின்னு சொல்வேனே தவிர பார்த்து 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 ஒரு காக்கா குருவி பக்கத்துல வராம, ஆடு மாடு அண்டாம, நோய் நொடிகள் வராம, இத்தனாவும் சூரம் வேணுமா குடு, இப்ப பால் வேணுமா குடு, இப்ப சோறு வேணுமா குடு அப்படின்னு பார்த்து பார்த்து வளர்த்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம சாவியாக போகக்கூடிய பயிராக இருக்க மாட்டேன்னு சொல்வேன். இப்ப முதல் பாடம் மனதுக்குள்ள வாங்குறீங்க. திரும்பி போகும்போது 12th ஸ்டாண்டர்ட்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, 11th ஸ்டாண்டர்ட்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, 10th நீங்கள் உங்களுக்கு தெரியுமாமா, சும்மா படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் பார்த்து பார்த்து கஷ்டம் வராமல் உங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த விவசாயி வளர்த்த முட்டாள்தனமான பயிர்கள் மாதிரி ஆயிடும். உறுதியோடும் உரத்தோடும் வீரத்தோடும் நீங்க வளரணும் அப்படின்னா எல்லா விதமான தாக்குதல்களையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது தான். மழை பெஞ்சா முளைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மஷ்ரூம்ங்கிற நாய்க்குடையா இருக்கணுமா, இல்ல காலத்துக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஆலமரமா இருக்கணுமான்னு நீ முடிவு பண்ண வேண்டியது நீ. பார்க்கறதுக்கு ஒரு மஷ்ரூம்னுடைய சீடும் ஒரு ஆலம் விதியும் ஒரே ஜாடையா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு வந்து வாழக்கூடிய காலங்கள் 4 நாட்களோ 5 நாட்களோ 10 நாட்களோ, இன்னொன்று நிற்கக்கூடியது 1000 வருடங்கள். அப்போ முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வியும் அதற்கான பதிலும் நீ கண்டுபிடிச்சுக்கோ. இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு அதை நான் அனுப்புறேன். கோவிலுக்கு போறீங்க, கையெடுத்து ஆண்டவங்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்க கும்பிடுறது உங்களுக்காக இல்ல. யூ நெவர் எவர் ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப், யூ ப்ரே ஒன்லி ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். குழந்தைங்க நல்லா இருக்கணும். சரி, அப்ப என்ன பண்றீங்கன்னா இனிமே ஆண்டவங்கிட்ட போய் கேட்கும்போது என்ன கேட்காதீங்க தெரியுமா, ஆண்டவா எனக்கு குழந்தைக்கு கஷ்டமே கொடுக்காத அப்படின்னு கேட்காதீங்க. கேட்டா அந்த முட்டாள்தனமான the stupid farmer
who was protecting his plants so much that they never knew what it is to be a plant. அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா என்ன கேட்கலாம் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, ஆனா என் குழந்தைக்குன்னு வர வேண்டிய கஷ்டங்களை தயவு செஞ்சு தெய்வமே இயற்கையே மறக்காம கொடு. அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டும் போதுதான் என் குழந்தை உறுதியான குழந்தையாக வரும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். நீங்களும் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் உங்க அம்மா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, என் குழந்தை கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா தோளை தட்டி நீங்க கேட்க வேண்டியது. கஷ்டமே வரலைன்னா நீங்க இப்படி தாய் தகப்பனா மாறி இருக்க மாட்டீங்க. கஷ்டமே வரல அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு கல்விக்கூடம் வந்திருக்காது. கஷ்டமே வரலைன்னா பெருந்தலைவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. கஷ்டமே வாழ்க்கையில வரல அப்படின்னா இன்னைக்கு பிறந்து நாளைக்கு இருந்தது கூட தெரியாத ஒரு நபரா மாறிடுவோம். எது மாதிரி? மீன் தொட்டியில வளர்க்கக்கூடிய மீன்கள் மாதிரி. பார்த்திருக்கீங்களா மீன் தொட்டியில வளர்க்குற மீன்களை? You have seen an aquarium where you breed fish in captivity. எல்லாம் அப்படியே ஒரு அழகான மீன் தொட்டி, வண்ண 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 மீன்களா மேலும் கீழும் அழகழகா சுத்திட்டு இருக்கும். ஆனா அது வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருக்கியா? அதனுடைய அப்பா அம்மாவும் கேப்டிவிட்டி, அடைக்கப்பட்டு வளர்ந்தவங்க, அதனுடைய அப்பா அம்மாவும், ஆக அது பிறந்ததுல இருந்து இப்படியே ஒரு தொட்டியிலேயே வளர்ந்து 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 வந்தது. இது மீன் தொட்டி மீன்கள் மாதிரி இருக்கும்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், வண்ண வண்ணமாக இருக்கும். Whomsoever visits your house will be so happy just to see you. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருப்பாரு, எப்படி போகுது பாரு, எப்படி வருது பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மீன்களுக்கு தாங்க மீன்கள்னு கூட தெரியாது. இந்த மீன்களுக்கு அலைனா என்னன்னே தெரியாது. இந்த மீன்களை பெரிய மீன்கள் துரத்திட்டு வந்து சாப்பிட மாதிரி பயப்படுத்தினது கூட கிடையாது. இந்த மீன்களுக்கு உணவு தேடி போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த மீன்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைக்கு பத்தி கவலையே கிடையாது. இந்த மீன்களுக்கு சூறாவளி தெரியாது, சுனாமி தெரியாது, கடல் தெரியாது, ஏன் தான் மீன்கள்ங்கிற விஷயம் கூட தெரியாது. இப்படி வாழ்க்கையில வண்ண மீன்களா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. People who just sit and make others happy. பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வெறும் காட்சி பொருளாக, just an ornamental piece. அப்போ வித்யா மந்திர் குழந்தைங்க இப்ப நான் சொன்ன கதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? You can have a very comfortable life, ரொம்ப அழகான வாழ்க்கை. ஆனா you will just grow up to be an ornamental piece. கண்காட்சி பொருளாக மட்டும்தான் இருப்பீங்க. ஆனா இதே இன்னொரு மீன் இருக்கு. அந்த மீன் கடல்ல இருக்கக்கூடியது, அந்த மீன் சமுத்திரத்துல இருக்கக்கூடியது. அந்த மீன் தானே உணவுகளை தேடும், வேட்டையாடுறவங்களை தாண்டி போகும், யார்கிட்டையும் சிக்காது. பெரிய ஊழி காற்று வந்தாலும் தாங்கும், மிகப்பெரிய ஊழி பேரலை ஆழி பேரலை வந்தாலும் தாங்கும். இட்ஸ் a whale, ஒரு பெரிய திமிங்கலம். நீங்க போடக்கூடிய வலைக்குள்ளெல்லாம் சிக்காத ஒன்று, கடல்ல இருப்பதே பெரிய சௌபாகியமாக நினைக்கக்கூடியது, கடல்ல வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடியது. அது காட்சி பொருள் அல்ல. நீங்க இப்ப முடிவு செய்ய வேண்டியது என்னன்னா, பார்த்து 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 பாதுகாத்து பாதுகாத்து துன்பம் வராம, துயரம் வராம, ஏமாற்றம் வராம, துக்கம் வராம, சோகம் வராம, if your parents are going to protect you so much, it's not service, it's disservice. நாளைக்கு இந்த கைகளை அவங்க அகற்றினதுக்கு அப்புறம் வெளியில வாழ்க்கை வேற விதமாக இருக்கும். அப்ப மீன் தொட்டியில இருக்கக்கூடிய அலங்கார மீனாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படி இருக்கலாம். இல்ல இல்ல, வாழ்க்கையோட மோதணும், வாழ்க்கையோட எதிர்க்கணும், எல்லா அனுபவத்தையும் நாங்களே போய் போய் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் 4 பேருக்கு உதவியாக 10 வருடம் கழிச்சு பெரிய உயரத்துக்கு வந்து நிற்போம். இந்த முடிவை நீங்க எடுக்கிறீங்க. இப்ப முதல்ல சொன்ன கதையிலிருந்து அடுத்து நான் சொல்லக்கூடியது இதுதான். இப்ப பெற்றோர் உங்களுக்காக பிரார்த்திச்சுட்டு, உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு தலையில திருநீர் கொடுக்கும் போதோ இல்ல ஆசீர்வாதம் பண்ணும்போதோ சிரிச்சுட்டு அப்பா அம்மா கையை பிடிச்சு கண்ணை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு வராம இருக்கிறது அப்படிங்கிறது மூத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனா எங்களுக்குன்னு வாழ்க்கையில சில துன்பங்கள் இருக்கு, எங்களுக்குன்னு சில போராட்டங்கள் இருக்கு, எங்களுக்குன்னு சில சவால்கள் இருக்கு. அந்த சவால்கள் எங்களுக்கு வரணும்னு ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதா?